எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பஞ்சு போல சாஃப்ட்டான குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். எல்லாருமே நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா முக்கியமா இதுல புழுங்கல் அரிசியோ, உளுந்து, வெந்தயம் எதுவுமே சேர்க்காம பஞ்சு போல இந்த சாஃப்ட்டான குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சாஃப்ட் குழிப்பணியாரம் செய்யறதுக்கு 2 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த பச்சரிசிய நல்லா 2 முறை நம்ம அலம்பிட்டு ஊற வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இட்லி அரிசியோ, புழுங்கல் அரிசியோ சேர்க்க வேண்டாம். பச்சரிசி மட்டும் தான் சேர்த்துக்கணும். இப்ப 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம், எந்த கப்பால நம்ம அரிசி எடுத்தோமோ, அதில 1/2 கப்பு நானு அவல் ஊற வச்சிருக்கேன். அதே கப்பால 1 கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா தேங்காவ துருவி வச்சிருக்கேன். பாருங்க, 1/2 கப்பு அவல் நல்லா கிளீன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இன்கிரீடியன்ட்ஸ் போடுறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி வடிச்சுட்டு, பச்சரிசி அப்படிங்கிறப்ப ரொம்ப தண்ணி அதிகமா எடுத்துக்காது. அதனால மிக்ஸியில போட்டாலும், கிரைண்டர்ல போட்டாலும் தண்ணி நல்லா வடிச்சுட்டு போடணும். எல்லாத்தையும் நான் முதல்ல ஒண்ணா சேர்த்து, மிக்ஸி ஜார் சின்னதா இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சுண்டு, திரும்பவும் அந்த மாவ 2ஆ பிரிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம எப்படி இழக்கோலம் போடுவோமோ, அந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். இப்படி தொட்டு பாருங்க. நல்லா நைஸாற வரைக்கும் விட்டு, விட்டு நீங்க அரைக்கணும். இப்ப இத ஒரு பாத்திரத்தில சேர்த்துடுறேன். திரும்பவும் 2வது முறையா அந்த கொரகொரப்பா நம்ம பாக்கி அரைச்சு வச்சதையும் சேர்த்துட்டு, அதையும் இதே போல நல்லா நைஸா அரைக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் ஜார்ல தண்ணி சேர்த்து, அதையும் சேர்த்துடலாம் அந்த அரைச்ச மாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இப்பவே சேர்க்கலாம். இல்லன்னா ஒரு 6, 7 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறமும் சேர்க்கலாம். நான் ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவ காமிக்கிறேன். பாருங்க நல்லாவே பொங்கியிருக்கு. இது நல்லா பொங்குனா தான், அதாவது புளிச்சிருந்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாவுலயே நீங்க ஆப்பம் போடலாம், செட் தோசை போடலாம். இப்ப இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 டீஸ்பூன் நானு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதில துருவுன கேரட் கொஞ்சமும், நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன். வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க, முட்டைக்கோஸ் இருந்தா நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சாதாரணமா எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய மாரி குழிப்பணியாரம். ஆனா ரொம்ப ரொம்ப கொஞ்சமா, எண்ணெயே இல்லாம கூட நான்ஸ்டிக்ல போடலாம். ஏன்னா, நம்ம அந்த தேங்காய் சேர்த்துருக்கனால, அதில ஒரு எண்ணெய் கசியிறதுனால உங்களுக்கு ஒட்டாம வரும். நான் எவ்வளோ குறைச்சலா எண்ணெய் போட்டிருக்கேன்னு பாருங்க. இத விட குறைச்சலா கூட எண்ணெய் போடலாம். அப்ப நமக்கு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, எண்ணெயே இல்லாம ஒரு குழிப்பணியாரம் சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கொஞ்சமா ஒரு 3/4 அளவுக்கு மாவு எடுத்துண்டு, நம்ம இந்த குழிப்பணியார கல்லுல போட்டுட்டு, சிம் ஃப்ளேம்ல வச்சு இது ரொம்ப செவக்கலாம் வரவே வராது. மைல்டா லைட் கலரா தான் இருக்கும். ஆனா, பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் பாருங்க, திருப்பி போடுறேன். கலர் ரொம்ப ப்ரவுனாலாம் இருக்காது. ஏன்னா, நம்ம இதில வெந்தயம் சேர்க்கல, உளுந்து சேர்க்கல. அரிசி, அவல், தேங்கா. அந்த தேங்கானால தான் சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்ப அதிக கலர் இல்லனாலும் நல்லா வெந்து குடுத்துருக்கும். சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. ரொம்ப நேரம்லாம் இது ஆகாது. இந்த மாரி திருப்பி விட்டுட்டு, அதுவும் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துருவோம். நீங்க ஒரு தேங்காய் சட்னியோ, சாம்பாரோ, வெங்காய சட்னி எது வேணா வச்சு சாப்பிடலாம். முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா, காத்தால லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு குடுத்து அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். இந்த மாவ அரைச்சு வச்சுட்டா போதும். 2, 3 நாள் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழி பணியாரத்த எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க. தொடுறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்கும். அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதே மாவுலயே பாருங்க, நார்மலா நம்ம ஆப்பம் போடுற மாரியே போடலாம். அந்த தேங்காய் வாசனையோட அப்படி ஒட்டாம வரும். ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இதுவும். இப்ப எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்க. வேக வச்சுட்டு திரும்ப எடுத்து காமிக்கிறேன். அப்படி ஆப்பச்சட்டியில நம்ம கரண்டியே போட்டு எடுக்காம, அப்படி அழகா தட்டுல விழுறது பார்த்தீங்களா, அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். அடுத்தது செட் தோசை மாரி ஒரு சின்ன ஸ்பூனால கொஞ்சமா நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்படி லேசா கொஞ்சமா மாவு விட்டு ரொம்ப மெல்லிசா தேய்க்காம, திரும்பவும் பாருங்க ஒரு 5, 6 சொட்டு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா, இதுவுமே நல்லா மணமா இருக்கும். பஞ்சு போல சாஃப்ட்டா செட் தோசை இருக்கும். நீங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பால் சர்க்கரை விட்டு கூட நீங்க ஊட்டலாம். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். அவசியம் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.